அந்த வயோதிக பிராமணர் சாப்பாடு பந்தியில் உட்கார்றாரு, எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கா. இந்த மிராஸ்தார் உருக்கை நெடுக்க போய் அவளுக்கு இதை வை, இவளுக்கு இதை வை அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதோ பாரு, அந்த இலையில் இது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி பந்தி விசாரணை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வயோதிக பிராமணரும் சாப்பிட்டு கொண்டிருக்கார். இவரை கண்டுக்கவே இல்லை. சக்கரை பொங்கல் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கா. எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க, இந்த வயோதிக பிராமணருக்கும் வைக்கிறாங்க. அது இந்த மிராசுதாரே வைக்கிறார். சக்கரை பொங்கலை அந்த வாளியை எடுத்துட்டு போய் இந்த மிராசுதாரே வைக்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கான். இந்த வயோதிக பிராமணருக்கு அந்த சக்கரை பொங்கல் மேலே ஒரு பிரியமாக இருக்கு. சாப்பிட்டுட்டாரு, இன்னும் கொஞ்சம் கேட்போமா அப்படின்னு இவருக்கு ஆசை. திருப்பி கேட்டவாளுக்கெல்லாம் வைக்கிறார் ராஜ்தான். இவர் பக்கத்தில் வரும்போது மட்டும் கண்டுக்காமல் போயிடுறார். இந்த முதியவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் வைங்களே அப்படின்னு வழியை கூப்பிட்டு கேட்குறார். ஆனாலும் அந்த ராஜ்தார் கண்டுக்காமல் போயிடுறார். இதுபோல் 2-3 முறை அந்த பக்கம் வரும்போதெல்லாம் இந்த வயோதிகரை புறக்கணிக்கிற விதமாக போயிடுறார். உடனே இந்த வயோதிகருக்கு கண்களிலே நீர் வருகிறது, கண்ணீர் வருகிறது. சரி, நம்ம செஞ்சது தப்பு தான். நாக்குக்கு அடிமையாக இருக்கும். இந்த 80-85 வயசுலையும் நாக்குக்கு சுவைக்கு அடிமையாக இருக்கிறதுனால தான் பகவானாக பார்த்து இந்த மாதிரி செஞ்சுருக்காரு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டு அவர் கொடுத்த சன்மானத்தையும் வாங்கிக்கிட்டு நேராக சிவன்கிட்ட போகிறார். சிவன்கிட்ட போய் நின்று இந்த முதியவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே ருத்ர யாகமெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், கலந்துக்கிட்டு நல்லா மந்திரம் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வயசு ஆயிடுத்துங்கிறது உனக்கும் தெரியும். ஏதோ என்னால் முடிஞ்ச சேவையை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மிராஸ்தார் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. என் மனசு தாங்கலை. எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் கேட்கும்போதெல்லாம் வச்சார். ஆனால் நான் 2-3 முறை கூப்பிட்டு திரும்பி பாராமல் போயிட்டாரு. இது பெரிய அவமானமாக இருக்குது. உனக்கு சக்தி இருந்தா, நீ இருக்கிறது உண்மையாக இருந்தா, இந்த அவமானத்திற்கும் இந்த அநியாயத்திற்கும் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற கண்ணீரோட. இது ஒரு பக்கம் நடந்து முடிந்து விட்டது.